மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். உங்களுடைய ஆட்சி இப்பொழுது வரவேற்பத்தக்கதாக இருக்கிறது. நாங்கள் என்னென்னமோ நினைச்சோம், இருந்தாலும் உங்களுடைய ஒவ்வொரு திட்டங்களும் அருமையாக இருக்கிறது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு மதுரையிலிருந்து உங்கள் கட்சி சார்ந்த நண்பர்கள் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எந்த குறையாக இருந்தாலும் எங்கள் அலுவலகத்திற்கு வந்து மனு கொடுங்க, எல்லாம் கேட்டு கொடுக்கப்படும்னு சொன்னாங்க. அதில் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா சாலைகள் சரியில்லை, தெருவிளக்கு இல்லை, அது இதுன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. இப்போ இது ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வா இல்லை, இது அந்த நேரத்தில் அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு ஒரு வழியா? உண்மை நிலவரம் என்ன? ஒரு அரசு அதிகாரிகள், சாலை சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் அலுவலகங்களில் என்ன வேலை பார்க்குறாங்க? சாலை எப்படி பராமரிக்கிறது, எங்கெங்க சாலைகள் போடணும், சாலை எப்படி புதுப்பிக்கணும், அது என்னென்னைக்கு செய்யணுங்கிறத பார்க்கறதுக்கு தான் அந்த அதிகாரிகள் மாச சம்பளம் வாங்குறாங்க. ஐயா, என்னுடைய வீடு இல்லை என்னுடைய வீடு இருக்கும் இடத்துல அமைந்திருக்கிற சாலை ஒரு சுரங்க பாதைக்குள்ள இல்லை ஒரு காட்டுக்குள்ள, அங்கே ஆள் நடமாட்டம் ரொம்ப கம்மி, நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் நான் ஒரு மனு கொடுத்து இந்த மாதிரி என் வீட்டுக்கு எதுக்கு உள்ள சாலை இந்த காட்டுக்குள்ள இருக்குது, பழுதடைந்து போச்சு, நீங்கள் பாருங்கன்னு சொல்லி நான் சொல்லலாம், அவங்க செய்யலாம். மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு நகராட்சி எல்லைக்குட்பட்ட சாலைகள் எல்லாரும் ஒரு சின்ன அன்றாடங்காட்சி மக்களிலிருந்து ஒரு பெரிய தலைவர்கள், பெரிய தொழிலதிபர்கள், ஒரு கட்சி தலைவர்கள் எல்லாருமே பயணிக்கக்கூடிய, எல்லாருக்கும் அறிந்த அந்த சாலைகள் எப்படி இருக்கிறதுன்னு அரசு அதிகாரிகளுக்கு தெரியாதா? இதில் ஹைவே பெட்ரோல் வேற ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சாலைக்கு ஓரமாக நின்று வண்டிகளை மறித்து அபராதம் வாங்க தெரியுது. ஹெல்மெட்டு போடலைன்னா பிடிப்பீங்க, எல்லாம் சட்டம் சரிதான். ஆனால் முறையான சாலைகள் இருக்கிறதா? முறையான சாலைகளை நீங்கள் போட்டு கொடுத்துட்டு இல்லை நீங்கள் அபராதங்கள் வாங்கணும். அபராதங்கள் மக்களை திருத்துவதாக இருக்க வேண்டும். மக்களுக்கு